முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் களத்துல இருக்கிறாங்க. மக்களோடு மக்களாக நிற்கிறாங்க. அவர்களுக்கு நடுவுல நடமாடுறாங்க. அந்த மக்கள் அன்பு பொங்க கைகுலுக்குவதும் அவர்களோடு பேசுவதையும் அவங்க அனுமதிக்கிறாங்க. துணை முதலமைச்சர் இன்னும் ரொம்ப கேஷுவலா அவங்களோட உரையாடி கொண்டு இருக்கிறார். அவருடைய பிரச்சாரத்தின் போதே அவ்வளவு நெருக்கமாக மக்களோட ஒரு உறவை பார்க்க முடியுது. மக்களும் அவங்க கிட்ட காட்டுற அன்பு செயற்கையாக எதுவுமே தெரியல. திட்டமிட்டு உருவாக்கி இவங்க எல்லாரும் சொல்ற எதிர்கட்சிகள் சொல்ற விளம்பர அரசு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த விளம்பரத்துக்கான அறிகுறிகள் அதுல எதுவும் இல்லை. உண்மையிலேயே எங்க நின்னாலும் மக்கள் அன்போட இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அரசினுடைய திட்டங்கள் அவங்க வாழ்க்கையில எதிரொலிக்குது. அதனுடைய பலன்களை அவர்கள் நேரடியாக அனுபவிக்கிறார்கள். அந்த நன்றி அறிதலும் அந்த அன்பும் அவங்களுடைய அன்றாட பிரச்சாரத்தின் போது முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் பார்க்கும்போது மக்களிடத்திலிருந்து அந்த உணர்வை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனா மற்ற தலைவர்களுடைய சீமான் ஓரளவுக்கு மக்களோட நெருங்கி இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாரு. மற்ற 4 அணிகள்ல எடப்பாடி பழனிசாமி பரவாயில்லை, விஜய் டோட்டலா அவுட்.